ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்ராஸ் சுகந்தி யூடியூப் சேனலில் இருந்து பேசுகிறோம். இப்போ இன்னைக்குள்ள டுடே நைட் உள்ள சமையல் வைக்க போகிறேன். தோசை மாவு தான் இன்னைக்கு. நேற்று இட்லி ஊற்றி எல்லாம் இது பண்ணியாச்சு. இன்னைக்கு நைட்டுக்கு தோசை மாவு, தோசை சுட்டு குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, கமெண்ட் வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சத்தமாக இவ்வளோதான் வாய்ஸே வரும். லைட்டர் இருந்து கணக்கு பாருங்கள். கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதான் கொஞ்ச நாள் வீடியோ போடலை. இப்போ தம்பிங்க வா, இதை கரெக்டாக வச்சு விடு. அடுப்பே தெரிய மாட்டேங்குதா? நான் தான் கீழே இறக்கி அப்படிதான் தெரியும், இல்லைன்னா எப்படி வை. ஐயா சில உள்ள வந்துடாம பக்கத்தில் அப்படி வச்சுக்கணும். ஒன்றும் தெரியலையே அப்படி ஒன்றும். ஏலே அதுக்கு கையிலே பிடிச்சிடலாம் போது. செல்லு தண்ணி மாவுக்குள்ள விழுந்துறாங்க. ஐயோ ஐயா, மாவு தள்ளி வச்சுக்கோடி. இப்படி சாட் வை. ரொம்ப கீழே வைக்கணுமோ? சாட் வை, சாட் வை, சாட் வைன்னு சொல்றாங்க. உன் மேலே எடுத்துக்கோ. தெரிய முடக்கமா இருட்டாக தான் இருக்கு. இருட்டாக இருக்கணும். நீ பேச போறியா? பேசு. வேணாம் வேணாம் வேணாம். ஹலோ வேஸ், இப்போ வந்து நம்ம தோசை போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். எங்கள் அம்மாடா சுட போகிறாங்க. இந்த பாரு, தோசை சுட்டு எல்லாரும் சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. பாருங்க தோசை கட்டி. எதுக்கு பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கு? ஒரே முதல்ல எண்ணெயை ஊற்றணும். ஏற்கனவே ஊற்றியாச்சு கேஸ். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஏற்கனவே எண்ணெயை ஊற்றியாச்சு, அதனால இப்போ தோசையை ஊற்ற போகிறோம். ஆமாம், சிம்பிளாக. தம்பி என்ன சாப்பிட போகிற? மதியம் என்ன சாப்பிட்ட? இட்லி. ஏய், மதியம் இட்லியாக சாப்பிடுவாங்க? சொல்லு. பிரியாணி. பிரியாணி சாப்பிட்டா. விவிஎஸ் போயிட்டு வந்தல்ல? விவிஎஸ் காலையில் 8:30க்கு போகிறவன் திரும்பி 1 மணிக்கு தான் வரான். ஏன் இந்த கேள்வி எல்லாம்? நீங்களாம் உங்கள் பிள்ளைங்க விவிஎஸ் போனாங்களா? சொல்லுங்க. கிறிஸ்டினா இந்து ஊர்லாம் கோயில் போவீங்க. விடு விடு, நீ சும்மா. இப்படித்தான் தோசை வருதா? தோசை சுட்டு கொடுக்கும். ஏதோ இந்த மாதிரி தான் பாத்திரங்கள்லாம் கழுவணும். எல்லாம் அப்படி அப்படி கிடக்கு. நல்லா தெரியும். எவ்வளோ வீடியோ எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. சூடு பண்ணவா அப்படின்னு சாப்பிட்டுக்கிறபடியா? அம்மா அவனே அவர் 2000 சொல்றாரு வீடியோக்குள்ள. அங்க தோசை சுட்டுக்கிறதுக்கு 2000 சொல்றாரு அவர். எங்க அம்மா வீடியோ சொன்ன போடு தள்ளிப்போ. சிம்பிளாக தான் இதுங்க போகிறோம். நாளைக்கு காலையில் தான் சமையல் பண்ணுவோம். செடிகள்லாம் வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் வாடி வாடி போயிடுது. காப்பாற்றுறதுக்குள்ள கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. உங்களுக்குலாம் எதுவும் டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். தண்ணி 2 தடவை லேசாக தொளிச்சு தான் தண்ணி ஊற்ற தான் செய்கிறோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுனாலுமே அழுகி போயிடும்ல செடியெல்லாம்.
அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் அமைதியில் இருங்க. வேணும்னே இல்லைன்னா அடிச்சுடுங்க. என்ன டிவி அமைதிப்பட்டாச்சு? பாட்டு விடலாம், ஆனால் சவுண்டு இருக்கக்கூடாது. கிரிக்கெட் பார்க்கலாம். அதுக்குள்ளேயும் ஒரு பாட்டு அன்பு, அது ரொம்ப காரமாக இருந்தது. பாசமாவது வச்சாங்க. உண்மையிலேவா? இவ்வளோ காரமாக சாப்பிடுவாவோ உடம்பு சரியில்லாதவா? தோசை இருக்குது, மாங்காய் பச்சடி இருக்குது, அப்புறம் மதியம் வச்சது. பாத்திரம் கொஞ்சம் காணம் இருக்குது, அதையும் கழுவணும் நைட்டுக்கு. ஆமாம், பாத்திரமும் கிடக்கு, அதையும் கழுவணும். கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்க்கணும். ஏன் எல்லாரும் அதை தான் செய்கிறோம். இங்கே இப்போ வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன வீடியோ போடலாம் நீங்களுமே எங்களுக்கு சொல்லுங்கள். மறுபடியும் சித்ரா சுகந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.